கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 121:8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்முடைய இந்த இன்றைய மன்னாவில் உங்களோடு பேசுகின்ற ஒவ்வொரு நாளும் நான் வழங்குகின்ற அந்த குறுஞ்செய்தி, இது நம்முடைய கேலண்டரில் உள்ள வசனம். இந்த கேலண்டரில் உள்ள வசனம் பிரிண்ட் பண்ணுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னமே நான் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்து நான் கொடுப்பது. எனவே இது ஏறக்குறைய டிசம்பரில் பிரிண்ட் பண்ணுவோமானால் அது அக்டோபர்லேயே நான் எடுத்து கொடுத்து விடுவேன். ஆனால் பாருங்களேன், இந்த வசனம் சரியான நேரத்திற்கு சரியானபடிக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவதாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகின்றது. அவர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். தாவீதோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருந்தால் செல்லும் எவ்விடமெங்கும் தாவீதுக்கு அனுசாரியாக நின்று அனுகூலமாக நின்று காரியங்களை எல்லாம் ஜெயமாக வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, போக்கையும் வரத்தையும் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து எந்த பணியையும் செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒவ்வொருவருமே வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் சிலர் வெளியிலே பல இடங்களுக்கு அலைந்து தெரிந்து பல காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வேலை பார்க்க வேண்டும், அல்லது தொழில் செய்பவர்கள் 4 ஆர்டர்ஸ் எடுப்பதற்கு பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். பல கஸ்டமர்ஸை போய் மீட் பண்ணணும். பல வாடிக்கையாளர்களிடம் நேரில் சென்று சில காரியங்களை எடுத்து அவர் இன்சூரன்ஸ், எல்ஐசி இந்த மாதிரி பணிகளில் இருக்கிறவங்க இப்படி அலைய வேண்டும். சாதாரணமாக பிள்ளைகளை பாருங்கள், 3 வயது ஆனால் ஸ்கூலுக்கு போய் விட வேண்டியதாக இருக்கிறது. ஸ்கூலுக்கு போகணும். அப்போ பாருங்களேன், எல்லாரும் கட்டாயமாக வெளியே போக வேண்டியது இருக்குது, திரும்ப வர வேண்டியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம். இப்போ கர்த்தருடைய வசனம், அதிலும் சங்கீதம் 121 என்பது ஒரு அருமையான பாதுகாப்பின் சங்கீதம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எப்போல்லாம் சொல்ல முடியுதோ அப்போல்லாம் இந்த 8 வசனங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. அதில் ஒரு முக்கியமான வசனம், உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றைக்கும் காப்பார். நீங்கள் எதில் போனாலும், நடந்து போனாலும், நீங்கள் சைக்கிளில் போனாலும், மோட்டர் பைக்கில் போனாலும், அல்லது காரில் போனாலும், அல்லது ஃப்ளைட்டில் போனாலும், நீங்கள் கப்பல்லையே போனாலும் கூட கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தவர். சகலமும் அவருடைய ஆளுகையில் இருக்கின்றது. அவருடைய ஆளுகை காற்றையும் கடலையும் இயேசு மகாராஜா அதட்டினார் பாருங்களேன். அப்போ இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன உடனே அப்படியே அமைதி உண்டாயிற்று. அப்போது எல்லாம் அவருடைய ஆளுகையில் இருப்பதினாலே நம்முடைய போக்கு வரவு சமாதானம் பாதுகாப்பையும் நமக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு நீங்கள் செல்கின்ற பிரயாணத்தை கர்த்தர் ஜெயமாக வாய்க்க பண்ணுவார். இன்று மாத்திரமல்ல, என்றைக்கும் உங்களுடைய போக்குவரவு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வார்த்தை சொல்கிறதல்லவா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய போக்கு வரவு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, எங்கு வெளியே புறப்பட்டு சென்றாலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். 1000-10,000 ரதங்கள் ஆண்டவரே எங்களை சூழ நிற்பதாக. ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்னே செல்லுவாராக. ஆண்டவரே, நீர் எங்கள் பிறகாலே எங்களை பாதுகாப்பவராக இருப்பீராக. ஆண்டவரே, இரவோ பகலோ எந்த நேரத்திலே உடைய பிள்ளைகள் பிரயாணம் செய்தாலும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நீர் காத்தருள்வீராக. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஆயத்தமாயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரை சூழ்நிலைகளை அனுகூலமாய் தந்து பத்திரமாய் சென்று ஆண்டவரை தங்கள் காரியத்தை செய்ய ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த ஜெபத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறடிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.